பெங்களூரு சிட்டியோட டிராஃபிக் சத்தம், இந்த அவசரமான வாழ்க்கை, இது எல்லாத்துலேருந்து ஒரு நாள் விடுதலை கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த ஒன் டே ட்ரிப் டு ஒகேனக்கல். காலையில் ஒரு 5:15 மணிக்கே வண்டி எடுத்துட்டோம். ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, அன்றைக்கி பொங்கல் லீவு அப்படிங்கிறதுனால சிட்டிக்குள்ளே டிராஃபிக் தொல்லை எல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தது. டிராஃபிக் இல்லாத இந்த சிட்டியோட அழகை ரசிச்சுட்டே சூரிய உதயத்தையும் ரசிச்சுக்கிட்டே போனப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னென்னா, வழக்கமான ஹைவேஸ் சாலை விட்டுட்டு அத்திப்பேளை அங்கேருந்து ரைட் எடுத்து ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, தளி சாலை வழியாக ஒரு ஃபாரஸ்ட் வரும் இல்லைங்களா, அஞ்சட்டி ஃபாரஸ்ட்னு அதுக்கு பேர். ஸோ அந்த வழியாக இருக்கிறப்போ போயிட்டு அந்த மலைப்பாதையில் போனால் என்ன அப்படின்னு தோணுச்சு. நிஜமாகவே ஒரு சூப்பர் டெசிஷன் அப்படிங்கிறது அந்த ரோட்டில் என்ட்ரானதுமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ அமைதி, காது கிழிகிற ஆரன் சத்தம் அப்படிலாம் இல்லாத ஒரு அழகான ரூட்டு. பட் இந்த ரூட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ரோடெல்லாம் இருந்தது, பிரச்சனை இல்லை, டிராஃபிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது. பட் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ பெட்டர் வீட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான மரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு, பத்தாததுக்கு இளையராஜா பாடல் வேறு கேட்டுக்கிட்டு காலை பனியை ரசிச்சுக்கிட்டு எவ்வளோ சுகமாக இருந்தது தெரியுங்களா போகும்போது. நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. குழந்தைங்க வண்டியில் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போனோம். காலையில் ஒரு 8 மணி போல் இருக்கும் இந்த இடத்தெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது. அப்போவே குழந்தைங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு அழகான இடத்துல வண்டி நிறுத்தி வீட்டில் செஞ்சுட்டு போன சுட சுட டிஃபனு, அப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதமான காற்றுல ரசிச்சுக்கிட்டே அந்த சாப்பாட்டோட வாசம், சுற்றி இருக்கிற அமைதி, இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஃபேமிலியோடு உட்காந்துட்டு அந்த சாப்பிட்ட நிமிஷம் இருக்குது பாருங்கள், அது நிஜமாகவே ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. கொஞ்ச நேரம் அந்த மலை, வயல்வெளி அதெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு 8:45 வாக்கில் மறுபடியும் அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பினோம். அப்படியே தேன்கனிக்கோட்டை, தளி சாலை வழியாக போயிட்டுருந்தப்போ அந்த 2 மலைகளை தாண்டினது பாருங்கள். அந்த மலைகள்லாம் தெரியுது பாருங்கள் மேலே. ஸோ அது மேலே தான் நம்ம போகிறோம். ரொம்ப ரேராக தான் பஸ்ஸு, வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எதிர்லேயும் சரி பின்னாடியும் சரி. அங்கே இருக்கிற பப்ளிக் பீப்புள் மாத்திரம் தான் நிறைய கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது. பாருங்கள், 2 வீலர் எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரோட்டில்னுட்டு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்க அப்படின்னா பசுமை, மேகம் தவழும் மலைகள், வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ஏர்பின் பென்ஸு, அப்புறம் அங்கங்கே வனவிலங்குகள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஆனாலும் பீப்புள் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டு தாண்டி கூட போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யலை, வண்டியில் குழந்தைங்க இருக்கிறதுனால. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்கு சின்ன சின்ன குட்டைகள் எல்லாம் இருந்தது அங்கங்கே. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னா இயற்கை எண்ணெயே எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது. இது நிஜமாகவே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் இதை த்ரில்லிங்கான அனுபவம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு ப்ரைவேட் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி ஏர்பென் பென்ஸு அப்புறம் ஃபாரஸ்ட்டு இதிலெல்லாம் ட்ரைவ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அவன் என்னமோ கூலாக தான் ட்ரை பண்ணான். பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் மரண பீதி இருந்துச்சு அந்த வழியில் க்ராஸ் பண்ணது. பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் குரங்குகள், யானை, மான் இதெல்லாம் பார்த்தோம் நாங்கள் வண்டியில் உட்காந்துக்கிட்டே அந்த வழியில் போகும்போதே. பட் ஷூட் பண்ண முடியல, திடீர்னு அது எங்கள் கண்ணுக்கு கிடச்சதுனால அதெல்லாம் எடுக்க முடியல. பட் நீங்கள் போனீங்க அப்படின்னு இங்கே 4 ஃபாரஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸு. பட் 2 ஃபாரஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸில் மட்டும் என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஒரு இடத்துல 100 ருபீஸு, இன்னொரு இடத்துல 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பயத்தோடு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்கள் ப்ரைவேட் டிரைவர்னு சொன்னது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான். இந்த மாதிரி டேஞ்சரஸ் ரூட்டில் ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ டிரைவர்ஸோ அவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். எங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் பயத்தோடவே போகணும். என்னதான் இந்த அழகெல்லாம் ரசித்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த வழியாக பயணம் பண்ணுறது ஃபேமிலியோடு போகிறத விட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் நிஜமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் 2 வீலர்லெல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் இந்த மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறப்ப அங்கே ஹாரன் சவுண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற விலங்குகளை எல்லாம் அது தொல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. வழியில் ஒரு அழகான ஆறு, அது சாதாரண ஆறு இல்லைங்க, 40 அடி ஆழம் கொண்ட குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதி ப்ளஸ் முதலைகள் நடமாடுற இடம்னு போட்டிருந்துச்சு. ஆனால் மக்கள் பாருங்கள், அந்த ஆறு கிராஸ் பண்ணுறதுக்கு 50 ரூபா கொடுத்து பரிசலில் வந்து பயணம் பண்ணுறாங்க. இந்த ஆபத்தான இடத்த கடக்கிறாங்க. பார்க்கவே பயங்கரமாகவும் இருந்தது, ஆனால் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த தண்ணிகள்லாம் விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்கள் எல்லாருக்கும். மறுபடியும் நல்ல தண்ணியிலலாம் விளையாடிட்டு கிளம்பணும். மறுபடியும் மலைப்பாதைகள் வழியாக நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அகைன் ஒரு 2 மலையை தாண்டினதும் ஒரு வழியாக ஒகேனக்கல் வந்துட்டோங்க. பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தும் போதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிடிக்க வராங்க. அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரோடு கடைங்க பாருங்கள், எவ்வளோ கடைகள்லாம் இருக்குது. நாங்கள்லாம் வந்து கோலி சோடா, கம்பங்கூழ் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, கோலி சோடா குடிச்சிட்டு, கம்பங்கூழ் குடிச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, லைக் மாங்காயில் மிளகாத்தூள் தடவி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து போனோம். உள்ள மெயின் என்ட்ரி அருவிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 மணி தாங்க இருக்கும். ஆனாலும் வெயில் தாங்கவே முடியல. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, உங்களுக்கு வெயில் தாங்காது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன், அப்புறம் வந்து ஹேட்டு, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஐயோ வெயில் டேன் ஆகிடுச்சி, கருத்துட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கட்டணச்சீட்டு வழங்கும் இடம் அப்படின்லாம் போர்டு வச்சுருந்தாங்க. பட் எதுவும் வாங்கலை, ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கலைங்க, ஃப்ரீயாக தான் இருந்தது என்ட்ரி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய குரங்குகள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற பொருள், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக் இதெல்லாம் வந்து உஷாராக வச்சுக்கோங்க. முக்கியமாக மொபைலு. ஏன்னா எங்கள் குட்டி பாப்பா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, டக்குன்னு வந்து ஒரு குரங்கு வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற பொருள் எல்லாம் பிடுங்கின்னு போயிடுச்சு. நல்ல வேளை குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, காயம் எதுவும் ஏற்படலை. பட் உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்லி விட்றேன் நான். அதே நேரத்தில் தின்பண்டங்கள் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவே இருந்தது. வழக்கமாக வெளியில் கிடைக்கிறத விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இன்கேஸ் நீங்கள் குளிச்சுட்டு மாற்றிக்கிறதுக்கு மாற்று துணி எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வழி ஃபுல்லாக கடைகள்லாம் இருக்குது. இப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு திருக்குறள், நம்ம ஏன் குளிக்கணும், எதுக்கு குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த திருக்குறள் போர்டை வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ், அந்த பரிசலில் போகிறதுக்கு சார்ஜஸ் 1500 ரூபா 4 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான ஃபன் வேர்ல்டு, அதாவது குழந்தைங்க ஆடுறதுக்கெல்லாம் நல்லா இடம் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. சரி, நம்ம குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே வெறும் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தான் இருந்தது. நான்வெஜ் கடைங்க தான், ஹோட்டல் இல்லை, கடைங்க தான் இருந்தது. ப்ளஸ் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சியும் கொடுக்குறாங்க. டிவிகே கட்சியில் அறிவாளியை தேடுறதும் ஒகேனக்கல்லில் பியோர் வெஜ் ஹோட்டலில் தேடுறதும் ஒன்று தான் போல். தெர் இஸ் நோ வெஜ் ஹோட்டல். நீங்கள் யாராவது பியோர் வெஜிடேரியன் போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு வழியாக மீனெல்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து, ஒரு 2.5 kg மீன் வாங்கினோம் நாங்கள். வாங்கி அவங்கக்கிட்ட, அந்த சமைக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அருவிக்கு போகலாம், குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள், இதுதான் அந்த மெயின் அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல தண்ணி வருது இல்லைங்களா, அதுவும் அந்த பக்கம். அப்புறம் வார்னிங் போர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து ஆனால் வந்து பாதுகாப்பு நாகரிகம் கருதி நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணல. குளிக்கிற இடம் அதெல்லாம் ஷூட் பண்ணல. ஜஸ்ட்டு கடைங்களை மட்டும்தான் படம் பிடிச்சோம். பாருங்கள் எப்படி குளிச்சிட்ருக்காங்கன்னுட்டு. அதுக்கப்புறம் மெயின் அருவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஹைஜீனிக் பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அங்கே குளிக்கிறதுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா சுத்தத்துக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப ஏலாம் பொருத்தம். அதனால் அருவியில் குளிக்கிற பிளான் கேன்சல். ஜென்ஸ் மட்டும் குளித்தாங்க. ஸோ குளிச்சுட்டு அந்த இடம்லாம் பாருங்கள். அங்கே வந்து ஒரு தொங்கு பாலம் இருக்குது, அதுக்கு 20 ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க. அன்றைக்கி விடுமுறை தினங்கிறதுனால நிறைய க்ரௌடு. அங்கே போயிட்டு லைனில் நிற்க முடியல, வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்தது. சரி, நம்ம இப்போ பரிசலில் போகலாம், பணம் கட்டி 1500 ரூபா பணம் கட்டி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கலான்னு நினைக்கும் போது தான் ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டு. அப்படி என்னென்னா, அந்த கூட்டத்தில் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லோரும் அவளை விட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அது கேட் வாசலில் போய் அழுதுட்டு இருந்துச்சு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல.
அந்த பதட்டம் வந்தது பாருங்கள், ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற ஒரு சுச்சுவேஷன். ஒரு வழியாக அவளை கண்டுபிடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் மொபைலில் ஃபோட்டோ காட்டி அங்கே இருக்கிறவங்க கிட்டேலாம் கேட்டதில் கடைசியில் அது கேட் வாசலில் நின்று அழுதுட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சது. அந்த டென்ஷனில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பரிசலில் போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. சரி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த இடத்த மாத்திரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா சாப்பாடு சுட சுட சோறு, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு. ஸோ ஒரு வழியாக எல்லா பதட்டமும் முடிஞ்சு கிளம்பிட்டோம். நாங்கள் நிறைய மெமரிஸோடு கிளம்புனோம். இப்போ குழந்தை தொலைஞ்சி திருப்பி கிடச்ச மெமரிஸ் தான் மெயின் அதில். அப்புறம் திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மலைப்பாதையே எடுக்காமல் தர்மபுரி ஹைவே வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக சாயங்கால நேரத்தில் குடும்பத்தோடு வீடு திரும்பினோம், ஒரு அழகான நினைவோடு. ஓகே, இப்போ தொலைஞ்சிட்டு திருப்பி கிடச்ச பொண்ணோட வீடியோ இதோ உங்களுக்காக. அவளை வந்து தொலைஞ்சதையெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ண முடியல, அந்த பதட்டத்தில் யாருங்க ஷூட் பண்ண முடியும். பட் அவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.